வணக்கம். இது உங்கள் ஆதிஸ் ரெசிபியின் அறுசுவை அரங்கம். இன்றைக்கி நம்ம ஹோம்மேடில் மேகி எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் 1.5 கப் மாவு இதில் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது அதில் கொஞ்சமாக சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிடுவோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுப்போம், ரொம்ப வேண்டாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சுப்போம். நிறைய தண்ணி ஆட் பண்ணிட வேணாம், ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாவு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, இந்த ஆயில் எதுக்கு அப்படின்னா இந்த மாவு நமக்கு காயாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பவுல் வச்சு இதை மூடிடுவோம். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் எப்படி நூடுல்ஸ் பண்ணுறதுன்றது காட்டுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு மாவு எடுத்து வச்சு. இப்போ பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த முறுக்கை அச்சு எடுத்துக்கோங்க. அதில் ரொம்ப சின்ன கண்ணும் இல்லாமல் ரொம்ப பெரிய கண்ணும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ் இருக்க இந்த கண்ணை இந்த பிளேட்டை இதில் போட்டுட்டு நம்மளுக்கு அந்த இதில் தேவையான அளவு மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வெந்நீர் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், இந்த மாவெல்லாம் போட்டோம். இப்போ நாங்கள் வெந்நீர் போட்டாச்சு. அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டேன், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இதில் மாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நேரடியாக இதில் இப்படி புழிஞ்சிடலாம். நல்லா சூடாகிடணும் வெந்நீர். உங்களுக்கு நேரடியாக புழிய வரல அப்படின்னா ஏதாவது ஒரு தட்டு மேலேயோ ஏதாவது ஒரு இது மேலே வச்சு புழிஞ்சிட்டு அப்புறம் இதில் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சுக்கோங்க. மீதியை கட் பண்ணி விட்டுட்டு மீதியை அப்புறம் புழிஞ்சுக்கோங்க. நான் ஃபுல்லாகவுமே புழிஞ்சிடும். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருந்தாலே உங்களுக்கு நூடுல்ஸ் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடுவோம். நல்லா தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற மாவையும் நான் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் எல்லா மாவையும் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நூடுல்ஸு வானலில் போட்டுட்டோம். அதில் கொஞ்சமாக ஆயில் தாளிக்கிறதுக்கு. ஆயில் சூடாகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோதுமை மாவில் இந்த நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மைதா மாவில் எப்படி நூடுல்ஸ் பண்ணுறதுன்றது நான் அப்புறமா இன்னொரு வீடியோ போடுறேன். குடமிளகாய் அதையும் ஆட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் பட்டாணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க.
இது கூடவே வெங்காயத்தாள்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிருந்தாலும் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும். இது கூட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ்லேயே ஆல்ரெடி போட்டிருப்போம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பண்ணுறப்ப எப்பயும் வந்து காய்கறிகள்லாம் வந்து ஒரு ஆஃப் பாயிலில் தான் இருக்கணும். இது லைட்டாக கொஞ்சம் வேகட்டும், லைட்டாக தண்ணி மட்டும் தளிச்சு விட்டுக்கோங்க. 2 to 3 minutes வந்து நல்லா வேகட்டும். இப்போ ஹோம்மேடாக நான் வந்து மேகி மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதே பாருங்கள், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேகி மசாலா இல்லாமல் வெறும் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். இதில் வேறு எந்த இதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து குத்தி கிளற வேணாம், நார்மலாக வந்து பரட்டி மட்டும் விடுங்க. நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடான ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிஸ் ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.